யோவான் 4ஆம் அதிகாரம் 36 38 ஒருவர் சட்டத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 37ஆம் வசனம் பாருங்க. இதை சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் வேற ஒருவன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக இது சுவிசேஷத்தை குறித்து தான் அவர் சொன்னார். அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் வேறொருவன் என்கிற மெய்யான பழமொழி, மெய்யான வழக்கு சொல் இதனால் விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சீடர்கள் அனுப்புறாரு, போய் சுவிசேஷத்தை சொல்லுவா, போய் பிசாசுகளை துரத்துங்கள், நீங்க சுகப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இவங்க போறாங்க, சுவிசேஷத்தை சொல்றாங்க, எல்லாருமே செய்கிறார்கள். ஆனா அதன் பிறகு இவர்களுக்கு பெருமை விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். அப்போ நீங்க போய் அறுவடை செய்வதற்கு முன்பாகவே என்ன நடந்திருக்கிறதாங்க? விதை யாரும் போட்டிருக்கிறார், விதை யாரை போட்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 8:24 நம்ம வாசிக்கிறோம். அந்த எத்தியோப்பிய மந்திரி இருக்காரு தெரியுமா? எத்தியோப்பிய மந்திரி பரிசுத்த ஆவியானவர் சீடர் பிலிப்புவுக்கு சொல்லுவாரு, நீ காசாவுக்கு போற வழி, அந்த காசா நம்ம காசா தான் இப்ப செய்திகளில் பார்க்கிறோம் இல்லையா, அந்த காசாவுக்கு போற வழியில போ அப்படின்னு சொல்லும் போது பிலிப்பு போய் கொண்டிருப்பாரு. அங்க எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தர் தன்னுடைய ரதத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு கொண்டிருப்பாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வாசிக்கும் போது பிலிப்பு போய், இந்த வசனத்தின் அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று கேட்கும்போது, ஒருவன் விளக்கவில்லை என்றால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்ல, இவர் இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாமே சொல்லுகிறார். கடைசியாக என்ன நடக்கிறது அப்படின்னா, அன்றைக்கு அந்த மந்திரி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த மந்திரி எத்தியோப்பியா, இப்ப இருக்கிற ஆப்பிரிக்கா. அவர் ஒரு யூதன் கூட கிடையாது, அவர் ஒரு நான் ஜீவ். இவர் என்ன பண்றாரு? நேரடியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லும் போது ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஆனால் நடந்தது என்ன? விதைத்தது பிலிப்பு அல்ல. நல்லா கவனிங்க, விதைத்தது பிலிப்பு அல்ல. அந்த யூதன் அல்லாத அந்த மந்திரிக்கு யெகோவா தேவனை யாரோ ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் எத்தியோப்பியாவில் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது மாத்திரமல்ல, அவர் மந்திரி இல்லை, அவர் கையில ஒரு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கு மாதிரி ஒரு 100 ரூபாய் கொடுத்தோமா ஒரு புத்தகம் வந்துதான் இல்லை, ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கிரைப் என்று சொல்லுகிற வேத பாரகர் இருப்பாங்களே, அவங்க கிட்ட கொடுக்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் 9 மாதம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு புத்தகத்திலிருந்து இன்னொரு புத்தகத்துக்கு காப்பி பண்ணுவாங்க, அப்படி காப்பி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொன்னது, விதைத்தது வேறு ஒருவர், ஆனால் அறுத்தது யாரு? பிலிப்பு தான் அறுத்தார். அருமையா தேவஜனமே. ஸோ சில வேளைகளில் நாம் என்ன பண்றோம்? மற்றவருடைய அறுவடையை அறுக்கிறோம், ஆனால் பெருமை கொள்ளக்கூடாது.